உங்கள் அனைவரையும் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாகவும் என் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் இந்த சென்னை காரியாளர்கள் சங்கம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பா தொடரணும்னா தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்புக்கு இந்த சென்னை காரியாளர்கள் சங்கம் கிடைச்சது மிகப்பெரிய பொக்கிஷம். காரணம் என்ன, எல்லா வகையிலையும் தொடர்ந்து எந்த நிகழ்ச்சினாலும் முதல்ல நம்ம பேரமைப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இங்கு பல்வேறு தலைவர்கள் வந்தாலும் தொடர்ந்து அழைக்கக்கூடிய தலைவர்கள் நம்மளதான் தொடர்ந்து அழைச்சு அந்த இடத்துல பெருமை காட்டுறோம். இங்கே பேசி செல்லக்கூடிய ஏசி சண்முகம் அவர்கள் உண்மையிலேயே மிக பெரிய மனசு படைச்சவங்க. அவர்கள் இங்கு காப்பீடு திட்டம் அது இல்லாம வருஷத்துக்கு 5 குழந்தைகளை கண்டிப்பாக படிக்க வைப்பேன் என்ற ஒரு உத்தரவாதத்தின் இடத்துல கொண்டிருக்காங்க. அதெல்லாம் உண்மையிலேயே கிடைக்கவே கிடைக்காது, மிகப்பெரிய விஷயம். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா உங்க சங்கத்தோட தலைவர் ரமேஷ்குமார் தான் எல்லா நிர்வாகிகளும் அழைச்சு அவங்க கொண்டு வேண்டிய இதுதான் இன்னைக்கு கிடைச்ச வெற்றி. உண்மையிலேயே மாநில அரசு மோகன் தொடர்ந்து எல்லா விஷயத்திலையும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தா கூட எந்த நேரமும் உங்க நிர்வாகிகள் ஒரு வேலை நான் செஞ்சு தருவோம் அப்படிங்கிறத தொடர்ந்து உத்தரவாதம் கொண்டு இருக்காங்க. தொடர்ந்து கூட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் போது கூட இறங்கி வேலை பார்த்து உங்க சங்கத்துக்கு உதவி பண்ணாங்க. கண் கூட பார்த்துட்டு இருந்தோம். உண்மையிலேயே எழுமுருகன் என்கிட்ட கூட பேசும்போது சொன்னாங்க, இந்த சங்கத்துக்கு ஏதாவது செய்யணும், ஏதாவது தேவைன்னா என்னை வந்து பார்க்க சொல்லுங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு தலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களை வரவழைத்து இன்னைக்கு ஒரு ஆண்டு விழாவை மிகப்பெரிய அளவில் எழுச்சியோடு நடத்தக்கூடிய பெருமை இந்த சென்னை காரியாளர் சங்கத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும். எல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, ஐயா ஹெச்சி கண்ட பேசும்போது சொன்னாங்க 97 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் உண்மையிலேயே நம்ப முடியல அப்படின்னா. அவர் சொன்னாரு, நீங்க எல்லாம் தொடர்ந்து அவெல்லாம் வாழ்த்திட்டு என்ன சொல்றாருன்னா, தொடர்ந்து இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் நீண்ட ஆயுதம் பெற வேண்டும் என்று வாழ்த்திட்டு போனார். உண்மையிலே நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படி சொல்லிட்டு போனார். இங்க இருக்கக்கூடிய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கு எல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு இடங்களிலையும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம வைக்கக்கூடிய வார்த்தைகள் 2 தான். பிள்ளைகளை நன்றாக படிக்க வைங்க, படிக்க வச்சு அதிகார பதவிக்கு இந்த பிள்ளைகளை வர வைங்க. அதிகார பதவிக்கு வந்தா மட்டும்தான் நம்ம எல்லாம் நிக்க முடியும். அதிகார பதவின்னா ஒவ்வொரு துறையிலையும் அந்த அதிகார பதவி இருக்கும். அந்த ஒவ்வொரு துறை சார்ந்து அந்த அதிகார பதவிக்கு வந்துட்டோம்னு சொன்னோம்னா நம்ம பண்ணக்கூடிய தொழிலுக்கு பெரிய பக்கபலமா இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய சங்கத்துடைய நிர்வாகிகள் அவருடைய குழந்தைகள் எல்லோரும் நல்லா படிச்சிருப்பாங்க. எல்லோரும் அதிகார பதவிக்கு வந்திருந்தாங்கன்னு சொன்னோம்னா இந்த மேடையிலேயே ஒரு அதிகார பதவி இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து உட்கார்ந்தாங்கன்னா அந்த பெருமை இந்த சென்னை காரியாளர் சங்கத்துக்கு கிடைக்கும், தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்க பேரவைக்கும் கிடைக்கும். இதுதான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பதிவு பண்றோம். அது மட்டும் இல்லாம வியாபாரம் பண்ணி முடிச்சுட்டு இரவு நேரங்கள்ல பிள்ளைகளோட மனைவிகளோட உட்காந்து சாப்பிடும் போது கருத்து பரிமாற்றம் பண்ணுங்க. நம்ம பிள்ளைகள் என்ன படிக்குது, நம்ம பையன் என்ன படிக்கிறான், நம்ம என்ன நிலையில இருக்கிறோம், தொடர்ந்து நம்ம வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏதாவது கடன் சுமை ஏற்பட்டிருக்கா, இல்ல நல்ல நிலைமையில் இருக்கிறவா, மனைவி கிட்ட பகிர்ந்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா எந்த பிரச்சனையும் வராது. பகிர்ந்துகிட்டு ஏதேனும் கடன் தொல்லையால பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா உடனே சங்கத்தோட நிர்வாகிகளை பகிர்ந்துங்க, சொந்த பந்தத்துல அடுத்து பகிர்ந்துங்க. சங்கத்தினுடைய நிர்வாகிகளை பகிர்ந்துக்கிட்டோம்னா நம்ம ஏதேனும் அவர்களை உதவி செய்து அவர்களை நல்ல வழித்தடத்தை கொண்டு வந்துடலாம். குறிப்பா படிப்பதற்கு ஏதேனும் உயர்கல்வி அடையலாம்,
சங்கம் ஏதேனும் செய்ய முடியாத நிலைமை இருந்திருந்தா தமிழ்நாடு அனைத்து வடிசங்களோட பேரமைப்பினோட தலைமைக்கு வாங்க, நாங்க அவர்களை நல்ல வழியில படிக்க வைப்போம். ஆனா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லிட்டு போறோம், நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள், கல்லூரிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள், படிப்பதற்கு இடையூறுகள் ஏற்படுது, படிப்பதற்கு பொருளாதாரத்தில் ஒரு சிக்கல் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பா எங்களை நேரம் சொல்றோம். ஒரு சில பிள்ளைகள் தான் வராங்க, பொருளாதாரத்தில் பிரச்சனையாகக்கூடிய பிள்ளைகள் வந்தாங்கன்னா கூட நாங்க அமைப்பு ரீதியா உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வரக்கூடிய தமிழ்நாடு அனைத்து வடிசங்களுடைய பேரமைப்பினுடைய மண்டல வாரியாக மாநாடு நடைபெறுகிறது. மாநாடு நெல்லை மண்டலத்தை ஒருங்கிணைப்பு மாநாடு நெல்லை நடைபெறுகிறது. அந்த மாநாட்டிற்கு உங்களுடைய சென்னை காரியாளர்கள் சங்கம் குடும்பத்தோடு வந்து வருகின்ற 26ஆம் தேதி சென்னையில மிகப்பெரிய அளவில், நெல்லையில மிகப்பெரிய அளவில் நடைபெறுகிறது. அதற்கு குடும்பத்தோடு வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே தூத்துக்குடி மண்டல மாநாட்டிற்கு சென்னை காரியாளர் சங்கத்திலிருந்து பெருந்திரளாக வந்து ஆதரவு தந்தீர்கள். அதே போல நெல்லை மாநாட்டிற்கு அதை விட பெரும் பகுதியாக வந்து மாநாட்டை வெற்றி பெற செய்வேன். குறிப்பாக எல்லா உறுப்பினர்களும் இந்த நிர்வாகிகளுக்கு ஒரு ஊக்குவராக, ஒரு உறுதுணையாக, உற்ற துணையோடு இருந்து இந்த நிர்வாகிகளுக்கு என்றென்றும் நீங்களோட ஆதரவோடு இருங்க. இந்த நிர்வாகிகள் உங்களோட ஆதரவு இருந்ததுன்னா இன்னைக்கு வர வச்ச மத்திய மாநில பெருந்தலைவர்களை இது ஒரு கோடி அதிகமாக போய் அனுகூல செஞ்சு அவர்களிடமிருந்து நல்ல சலுகைகளை பெற்று தர முடியும் என்று கேட்டுக்கொண்டு அத்தனை உள்ளங்களையும் தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லா படிக்க வைங்க. படிக்க வச்சாதான் அடுத்த சமுதாயத்தை, அடுத்த தலைமுறையை உருவாக்க முடியும். படிப்புகள்ல ஏதேனும் கொஞ்சம் சிக்கல் ஏற்படுது, படிக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலை வந்ததுன்னா அப்பா அம்மா செய்யக்கூடிய தொழிலை நன்றாக கவனித்து அந்த தொழிலை நம்ம என்னென்ன தவறுதெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் இல்லாம அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த தொழிலை நன்றாக வளம் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி இந்த காரியாளர் சங்கத்தினுடைய தலைவர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஆண்டவன் நீண்ட ஆய்வுகளை கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.